Hello students. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th மேக்ஸ் சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 3.1. அதில் ஃபஸ்ட்டு சம் ஐடென்டிஃபை த குவாட்ரண்ட் இன் விச் an angle of each given measure lies. அதில் 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 25 degrees, 825 degrees, minus 55 degrees, 328 degrees, minus 230 degrees. இதெல்லாம் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த XY பிளேனை, இது XY பிளேன், இதை வந்து 4 குவாட்ரண்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். 0லேருந்து 90 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், 90லேருந்து 180 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், 180லேருந்து 270 வரைக்குங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட், 270லேருந்து 360 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ ஃபஸ்ட் வந்து 25 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. 25 டிகிரிஸ் 0லேருந்து 90க்குள்ளே இருக்க போது. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 25 டிகிரிஸ் லைஸ் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட் சப்டிவிஷன் 825ன்னு கொடுத்துருக்காங்க. 825 எப்படி எழுதலான்னா 360 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 720 வரும். 825லேருந்து 720 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மீதி 105. ஸோ 360 × 2 + 105. 360ங்கிறது அப்படியே 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் வந்துடும். 360 × 2னா 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா 105 0லேருந்து 105 டிகிரிஸ். 105 டிகிரிஸ் எதில் வரும்? 90க்கும் 180க்கும் நடுவில் இருக்கும். 90க்கும் 180க்கும் இன் பிட்வீனில் இருக்கும். ஸோ 825 டிகிரிஸ் லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சு மறுபடியும் தேர்ட் ரொட்டேஷனில் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது 825 டிகிரிஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் -55 டிகிரிஸ். -55 டிகிரிஸ்னால் நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருக்குன்னா நம்ம ரிவர்ஸில் வரணும், கிளாக் வைஸில் வரணும். ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம ஜியாமெட்ரியில் நேமிங் பண்ணுறதா இருந்தாலும் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதாலும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் பண்ணுவோம். ஸோ கிளாக் வைஸில் வந்து அது நெகட்டிவ். ஸோ 0லேருந்து கிளாக் வைஸில் இப்படி திரும்பி வந்தால் 0லேருந்து இந்த பக்கத்தில் -90 மாதிரி இருக்குமா? அப்போ 0லேருந்து 90க்குள்ளே இங்கே இருக்கும். அப்போ -55 டிகிரிஸ்ங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். Since the given angle is negative, it moves in the clockwise direction. Therefore, -55 degrees lies in the fourth quadrant. Next 328 degrees. 328 degrees எப்படி எழுதலாம்னா 270 degrees + 58 degreesனு மாற்றி எழுதிக்கலாம். 270 டிகிரிஸ்னால் இது வரைக்கும் வந்துடும். இது 270. அதுக்கப்புறம் ஒரு +58, இதுலேருந்து இதுக்குள்ளே நமக்கு 90 டிகிரிஸ் இருக்குல்ல, 58 டிகிரிஸ்னால் இது உள்ள வந்துடும். ஸோ 328 லைஸ் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட். அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன் -230 டிகிரிஸ். -230 டிகிரிஸ் எப்படி எழுதலாம்னா -180 -50ன்னு மாற்றிக்கலாம். -180 -50னா இப்படி கிளாக் வைஸில் 180 வரைக்கும், இது 0, இது -90, இது -180ன்ற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் -50 டிகிரிஸ்னால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க போகுது. ரொட்டேட்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க போகுது. -230 டிகிரிஸ் லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். இது 0, இது -90ன்னு எடுத்துக்கலாம், இது -180ன்னு எடுத்துக்கலாம். அதோட ஒரு -50னா இந்த இடத்துல வந்துடும் செகண்ட் குவாட்ரண்ட்டில். Next second sum, for each given angle find a coterminal angle with a measure of theta such that 0 degrees less than or equal to theta less than or equal to 360 degrees. கொடுத்துருக்க ஆங்கிளுக்கு நம்ம ஒரு கோடெர்மினல் ஆங்கிள், கோடெர்மினல்னால் சேம் எண்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுக்கு பேர் தான் கோடெர்மினல் ஆங்கிள். இப்போ வந்து இப்படி இருக்குன்னா இப்படி ஒரு இது வந்து இப்போ 60 டிகிரிஸ்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து இனிஷியல் சைடு, இது டெர்மினல் சைடு. இது மாதிரி டெர்மினல் சைடு சேமாக இருக்கிற மாதிரி இன்னொரு ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னா அந்த ஆங்கிள் வந்து 0லேருந்து 360 டிகிரிஸ்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 395 டிகிரிஸ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். 395லேருந்து 360 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிறது 35 டிகிரிஸ். ஸோ கோடெர்மினல் ஆங்கிள் வந்து 395 டிகிரிஸ்க்கு 35 டிகிரிஸ். இப்போ ஆங்கிள் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, ஆங்கிள் பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்கன்னா சப்ட்ராக்ட் 360 till you get the balance between 0 and 360. இப்படி தான் கோடெர்மினல் ஆங்கிள் கண்டுபிடிக்க, இதுதான் ரூல். ஆங்கிள் வந்து பாசிட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா 360 அதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். வர ஆன்சர் வந்து உங்களுக்கு 0லேருந்து 360க்குள்ளே இருக்கிற வரைக்கும் 360 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். வர ஆன்சர் தான் கோடெர்மினல் ஆங்கிள். ஆங்கிள் நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா 360 ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். 0லேருந்து 360 வரைக்கும் ஆன்சர் வரது வரைக்கும் அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். செகண்ட் சப்டிவிஷன் 525லேருந்து இது பாசிட்டிவில் இருக்கா. ஸோ 360 சப்ட்ராக்ட் பண்ணலாம், மீதி வரது 165. ஸோ கோடெர்மினல் ஆங்கிள் 0லேருந்து 360க்குள்ளே இருக்கணும். ஸோ 0லேருந்து 360க்குள்ளே தான் இருக்குது. ஸோ கோடெர்மினல் ஆங்கிள் இஸ்
165 degrees. Next 1150, 1150லேருந்து 360 சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். 1150லேருந்து 360 சப்ராக்ட் பண்ணோம்னா 0, 15, 6, 9, 10, 3, 7. மறுபடியும் 790லேருந்து 360 சப்ராக்ட் பண்ணோம்னா 0, 3, 4. மறுபடியும் 430லேருந்து 360 சப்ராக்ட் பண்ணோம்னா 0, 7. ஸோ எத்தனை தடவை 360 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம்? 3 டைம்ஸ். அதை தான் நான் இங்கே 360 × 3ன்னு போட்டிருக்கேன். 360 × 3 சப்ராக்ட் பண்ணோம்னா மீதி வருது 70 degrees. 360 × 3ங்கிறது 1080. 1150லேருந்து 1080 சப்ராக்ட் பண்ணோம்னா 70 degrees. ஸோ கோட் டெர்மினல் ஆங்கிள் வந்து இதுக்கு 70 degrees. நெக்ஸ்ட் நெகட்டிவில் இருக்குது -270. நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அதோட 360 ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். ஸோ -270 + 360 ஆட் பண்ணோம்னா 90 degrees. ஸோ கோட் டெர்மினல் ஆங்கிள் ஆஃப் -270 இஸ் 90 degrees. அதை நீங்கள் இதிலே இப்படி பார்க்கலாம். இப்படி இருக்கா? இது 0, இது 90, இது 180, இது 270, இது 360. அதே நெகட்டிவில் எடுத்துக்கிட்டோம்னா இது -90, இது -180, இது -270ன்னு சொல்லுவோமா? நெகட்டிவில் வரும்போது இது -180, இது -270. இங்கே பாருங்கள், -270 இது தான், 90யும் இது தான். ஸோ கோட்டர்மினல் ஆங்கிள்னால் சேம் சைடு, சேம் எண்டிங் இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது கோட்டர்மினல். 90க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இது டெர்மினல். 90க்கு இந்த சைட்லேருந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸில் போவோம். ஆன்டி கிளாக் வைஸில் போனோம்னா இதுதான் 90 எண்டிங் பாயிண்ட். அதே -270னா நெகட்டிவ் சைடில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கிளாக் வைஸில் போவோம். இது எண்டிங் பாயிண்ட் இங்கே தான் வரும். ஸோ கோட்டர்மினல் ரெண்டுமே சேம் எண்டிங் பாயிண்ட். அதுக்கு பேர் தான் கோட்டர்மினல். நெக்ஸ்ட் -450. -450 நெகட்டிவில் இருக்குது. ஸோ 360 ஆட் பண்ணணும். -450 + 360 = -90 degrees. இது நெகட்டிவில் இருக்குல்ல. ஸோ மறுபடியும் ஒரு 360 ஆட் பண்ணுறோம். 360 ஆட் பண்ணோம்னா -90 + 360ங்கிறது 270 degrees. Therefore co-terminal angle of -450 is 270 degrees. Next, third sum. If a cos theta minus b sin theta is equal to c, show that a sin theta plus b cos theta equal to ±√a² + b² - c². என்ன கொடுத்துருக்காங்க? a cos theta minus b sin theta equal to cன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? a sin theta plus b cos theta equal to ±√a² + b² - c²ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். a cos theta minus b sin theta equal to c தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த இடத்துல ஸ்கொயர் c²லாம் இருக்குல்ல, a² b² c²லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். a cos theta minus b sin theta whole square is equal to c². இது a minus b whole square ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a minus b whole square equal to a² + b² - 2ab. a இருக்க இடத்துல a cos theta இருக்குது, b இருக்க இடத்துல b sin theta இருக்குது. ஸோ a²னா a² cos² theta, b²னா b² sin² theta -2ab -2 × a cos theta × b sin thetaன்னு வரும். அப்போ 2ab cos theta sin theta = இந்த c². இதை எப்படி எழுதலாம்னா a² × cos² thetaக்கு ஃபார்முலா 1 - sin² theta. அதே மாதிரி sin² thetaக்கு ஃபார்முலா 1 - cos² theta. ஸோ a² × 1 - sin² theta + b² × 1 - cos² theta -2ab cos theta sin theta = c². இப்போ a² உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a² - a² sin² theta + b² - b² cos² theta -2ab cos theta sin theta = c². இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். a² + b² -a² sin² theta -b² cos² theta -2ab cos theta sin theta = c². இப்போ a² + b² இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? c² - a² - b²ன்னு வந்துடும். இந்த பக்கத்தில் -a² sin² theta -b² cos² theta -2ab cos theta sin theta = c² - a² - b². இதை வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ a² sin² theta + b² cos² theta + 2ab cos theta sin theta = இது a² + b² - c².
இது என்னது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துருச்சு. இது a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. அப்போ a sin θ + b cos θ ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதலாம். ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - c ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் போயிடும். a sin θ + b cos θ ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - c ஸ்கொயர். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. Next, fourth sum. If sin theta plus cos theta equal to m, show that cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus 3 into m square minus 1 whole square by 4, where m square is less than or equal to 2. என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta equal to mனு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus 3 into m square minus 1 whole square by 4னு ப்ரூவ் பண்ணணும். வேர் m ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் 2னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். காஸ் பவர் 6 θ ப்ளஸ் சைன் பவர் 6 θ. அது எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் θ ஹோல் க்யூப்னு எழுதலாம். 3 × 2 6. இந்த சைன் பவர் 6 θவை சைன் ஸ்கொயர் θ ஹோல் க்யூப்னு எழுதலாம். 3 × 2 6. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ஃபார்மில் இருக்குது. a க்யூப் ப்ளஸ் b க்யூப்க்கு ஃபார்முலா a ப்ளஸ் b × a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம்னா a ப்ளஸ் b, ஏங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏங்கிறது இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா, பிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ a ப்ளஸ் பினா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு a ஸ்கொயருக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏபிக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அது நல்லா நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரியும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. மீதி இருக்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு வந்து இதை வந்து எப்படி எழுதலாம்னா இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே ஏங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா, பிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் 2ab, அப்போ மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை வந்து இதை மட்டும் இது மாதிரி எழுதுகிறோம். மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இது அப்படியே இங்கே கொண்டு வந்துடும். இப்போ மறுபடியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 ஸ்கொயருங்கிறது 1, இது 2, இது இங்கே ஒரு 1, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 ஆகிடும். ஸோ 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்னா ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு 4 மைனஸ் 3 இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. இது மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபோர் மைனஸ் 3 இன்ட்டு எம்ங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்க்கு பதிலாக சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது 4 மைனஸ் 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இதில் எம்முக்கு பதிலாக சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4 மைனஸ் 3 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. 4 மைனஸ் 3 இன்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. 4 மைனஸ் 3 இன்ட்டு இப்போ இதோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. 4 மைனஸ் இப்போ 1 கேன்சல் ஆகிடும். 4 மைனஸ் 3 இன்ட்டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பை 4. 4 மைனஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 சைன் தீட்டா ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 4. இப்போ 4 மைனஸ் 3 இன்ட்டு 4 12 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 4. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 4 பை 4 மைனஸ் 12 பை 4 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. 4 பை 4ங்கிறது 1, 12 பை 4ங்கிறது 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே ஈக்குவேஷன் 1 என்ன இருந்துச்சோ அதே இதுக்கு கொண்டு வந்தாச்சு. ஈக்குவேஷன் 1 என்ன கொண்டு வந்திருந்தோம்? 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் 1 மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. Therefore cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus 3 into m square minus 1 whole square by 4. Hence proved.